இன்றைக்கி வந்து 10th வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வாங்க அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. போயம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. 1 மார்க்ஸில் ஒரே ஒரு சினானிம்ஸ் வந்து ஆன்டனிம்ஸில் கேட்டிருந்தாங்க. மீதியெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈஸியாக இருந்துச்சு மேம். எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணேன். இங்கிலீஷ் எக்ஸாம் இன்னைக்கு ஈஸியாக வந்தது. கிராமர் பார்ட் எப்படி இருந்துச்சு? கிராமர் எனக்கு எல்லாமே ஈஸியாக சொன்னேன். எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 8 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு. 1 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் இன்சைட்லேருந்து கேட்டனால 1 மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. செம்மையாக எழுதிட்டேன். இன்றைக்கி நாங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதினோம். இது வந்து செகண்ட் பப்ளிக் எக்ஸாம். ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டியூஷனில் கொடுத்த மெட்டீரியலு கிராமர்லாம் நடத்துனது அப்படியே வந்துருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்கும் போயம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மீதிபடி மற்றெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு மேம். படித்ததெல்லாம் வந்துருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மேம். 1 மார்க்லாம் ஈஸியாக தான் இருந்தது. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்கில் 3 மார்க் விட்டேன். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். 1 மார்க் மட்டும் 2 தப்பாயிடுச்சு. அவ்வளோதான். நான் நல்லா பண்ணியிருந்தேன். 90க்கு மேலே வந்துடும். ஈஸி பேப்பர் தான். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். 1 மார்க் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈஸியாக தான் மேம் இருந்தது. நார்மலாக மாடரேட்டாக எல்லா கொஷினுக்குமே எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. 1 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க்கு எல்லா பார்ட்டும் ஈஸி தான். போயம் பேராகிராஃபும் லாஸ்ட்டில் 8 மார்க்கில் வந்து 47ல் ஏ மட்டும் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் ஈஸியாக அதில் நாங்களே ஜென்ரலாக அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தப்பான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வந்து படித்தது மாதிரி தான் கேட்டாங்க. அதை லைட்டாக டெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் தான் தப்பு. இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு மேம். ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஈஸி தான் மேம். எல்லாமே அட்டன் பண்ணேன். எதுவுமே அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியாக தான் மேம் இருந்தது. பார்த்தேன் ஈஸியாக தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கேன் மேம். ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக டஃப்பாக சொல்ல முடியல. 1 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே ஈஸி மேம். பேப்பர் வந்து ஈஸி தான். பட் ஆனால் டைம் மட்டும் பத்தலை. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கிடச்சிருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். மேம் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. நான் வந்து கிராமர் மட்டும் 1 மார்க் போகணுன்னு தான் தோணுது. ஒரு சூஸ் ஒரு 3 மார்க் போகும் மேம். பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. எழுதவும் கரெக்டாக டைம் இருந்தது. ரிவைஸ் பண்ணவும் டைம் இருந்தது. எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. 2 1 மார்க் தப்பாக இருந்தது. இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே இருந்தது மேம். ஈஸியாக தான் மேம். எல்லாமே ஈஸியாக தான். ஈஸியாக தான் மேம் இருந்துச்சு. நான் 1 மார்க்ஸில் தான் 4 விட்டுட்டேன். தப்பாக எழுதிட்டேன். பட் கரெக்டாக டைம்லாம் பார்த்துச்சு. ஈஸியாக தான் மேம் இருந்தது. போகும்போது சரி பயமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு 2 டீட்டெயில்ஸ் படிக்கவில்லை. அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயமாக இருந்தது. சரி போய் உட்காந்தோடனே நான் படித்த டீட்டெயிலை கேட்டிருந்தாங்க. அதனால் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பயம் வந்து கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே அந்த பயம் போயிடுச்சு. இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்காத கொஷின் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு ஈஸியாக தான் மேம் இருந்தது. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு மேம். இங்கிலீஷ் பேப்பர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். ஈஸியாக தான் மேம் இருந்தது. நல்லா ஃபஸ்ட்டு 1 வேர்டு தான் பார்த்தோம். 1 வேர்டு நல்லா ஈஸியாக தான் கேட்டிருந்தான். கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் 1 வேர்ட்ஸில் வந்து 1 2 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆன்சர்ஸ் எங்களுடைய புக்கில் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனால் வந்து கொடுத்த கொஷின் பேப்பரில் வந்து ஆன்சர் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆனால் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்தது. ஓரளவுக்கு 1 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு மேம். ஃபஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த மாதிரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கிராமர்ஸ் எல்லாமே வந்து டஃப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு மேம். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்ஸ் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோலாம் டஃப்பாக கேட்கல. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டாங்க. இப்போ டியூஷனை பொறுத்தளவுக்கு கிராமருக்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தென் நிறைய டெஸ்ட்டு போச்சு எக்ஸாம் டைமில். ஸ்டடி போச்சு. ஸோ இந்த கோச்சிங் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸாம் டைமில்? கிராமர் கிளாஸ் வந்து எனக்கு நடத்துறதுக்கு முன்னாடி எது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்படி எழுதணும், அந்த லைன்லேருந்து எப்படி கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படிலாம் தெரியாது மேம். மேம் வந்து சொல்லி கொடுத்தது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அடுத்தது வந்து நான் படிக்கவே இல்லை. அது கிராமர் வந்து அந்த லைனை கொடுத்தா இதுதான் எழுதணும் அப்படின்றது இருந்தது. லைக் சண்டேஸ்லலாம் வந்து கொஞ்சம் கிராமர் கிளாஸஸ்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் அதை வச்சு நாங்கள் எக்ஸாமில் வந்து ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்கோம். கிராமர் பார்ட் வந்து ஏற்கனவே டியூஷனில் வந்து கிளாஸ் எடுத்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம கிராமர் கிளாஸ் இங்கே நடத்துனால தான் நான் கிராமரே இந்த வாட்டி அட்டன் பண்ணி எனக்கு மார்க் வரும். இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணி ஆனால் எனக்கு மார்க் வந்தது கிடையாது. இந்த வாட்டி மார்க் வரும். கிராமர் கிளாஸ்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லாம் நல்லா கேட்டிருந்தாங்க. அதில் வந்து
6 மார்க்குக்கு 5 கேட்டிருந்தாங்க. 5 தான் நான் எடுத்திருந்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ்டேக். கிராமர் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால 2 மார்க் கிராமர் 2 மார்க்கில் வர கிராமரும் ஈஸியாக இருந்தது. அந்த கிளாஸ் வந்து ஒழுங்காக கவனிச்சது. அப்புறமேட்டும் டெஸ்ட்டு வச்சாங்க, அதை ரிலேட்டடாக டெஸ்ட் வச்சாங்க. அதுவும் ரொம்ப ரிலேட்டடாக இருந்ததுனால டெஸ்ட்டு எழுதுனதுனால ஈஸியாக இருந்தது மேம். கிராமர் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நான் டைரக்ட் இன்டைரக்ட்டு ஸ்பாட் தியரி அதெல்லாம் ஈஸியாக அட்டென்ட் பண்ண ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப. டியூஷனில் கிராமருக்குன்னு கொடுத்த மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பார்த்ததுனால 1 வேர்ட்ஸு அப்புறம் இந்த கிராமர் பார்ட்லாம் அட்டன் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக பண்ணிட்டேன். அதான் மேம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே கிளாஸஸ் எடுத்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக கவர் பண்ணதுனால எங்களுக்கு திரும்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு மேம். ஸோ கிராமர் கிளாஸ் நான் வச்சும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிராமர் வந்து அவ்வளோவா புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கிளாஸ் வச்சனால ரொம்ப நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஆன்சர்ஸும் நல்லா ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. கிராமர் வந்து நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு மக்கப் தான் பண்ணிட்டு போய்ட்டு எழுதுவேன். இங்கே வந்து சொல்லி கொடுத்ததுனால புரிஞ்சுக்கிட்டு நான் போயிட்டு இப்போ ஈஸியாக பண்ணுறேன். மேம் எனக்கு வந்து நான் கிராமர் 3மே அட்டன் பண்ணதுக்கு வந்து பிபி அகாடமியில் மேம் இது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் போட்டு. அதனால தான் நான் வந்து கிராமர் அட்டன் பண்ணி நான் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறமா தனியாக ஒரு 1 மார்க் மெட்டீரியல் போட்டுக்கிட்டு அதில் விட படித்தனால தான் மார்க் ஏற்றேன். மோஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அங்கே மட்டும்தான் வந்திருந்தது. ரியலி மோஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் தான் வந்தது. கிளாஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் வராமல் கிராமர் அட்டன் பண்ணலான்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கன்ஃபார்ம் நம்ம எழுதிடலாம். அந்த இடத்துல வந்து பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா இப்படி தான் வரும், எனக்கு அது கன்ஃபார்ம் தெரியும் இந்த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுறது தான் இருந்தது. கிராமர் கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் கிராமர் நல்லா எழுத முடிஞ்சுது. 1 மார்க் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்தே ஓரளவு வந்துச்சு. கிராமர் கிளாஸ் நடத்துறதுனால இப்போ நான் கிராமரில் ஃபுல்லாகவே கரெக்டாக எழுதியிருக்கேன். 6 out of 6 அப்படியே ஃபுல்லாக வந்து. கிராமர் கிளாஸ் எடுக்கும் தான் எனக்கு டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இல்லை அதுவும் ஒரு மாதிரி மார்க் போயிருக்கும் மேம். அதனால 3மே கரெக்டாக எழுதிட்டேன். டியூஷனில் சொல்லி கொடுத்ததுனால எனக்கு கிராமர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் கிராமர் கிளாஸ் எடுக்கலைன்னா நான் கிராமரே அட்டன் பண்ணியிருக்க முடியாது மேம். எங்களுக்கு கிராமர் அட்டன் பண்ணதுனால தான் நான் ஃபுல் மார்க் கிராமரில் எடுப்பேன். இப்போ மெட்டீரியல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்களே, அதெல்லாம் எக்ஸாம் டைமில் கொஸ்டின் நிறைய வந்துருந்ததா? ஆமாம், மெட்டீரியல்லேருந்து கேட்ட நிறையவே கொஸ்டின்லாம் வந்துச்சு. லைக் நிறைய 1 மார்க்லாம் வந்து நிறையவே மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் அது மாதிரி வந்துச்சு. பிபி அகாடமியில் கொடுத்த மெட்டீரியலில் கிராமர் எல்லாமே வந்துச்சு. கிளாஸ் வச்சாங்க, அதில் சொல்லி கொடுத்ததும் நல்லா புரிஞ்சுது. அதனால் நல்லா எழுதியிருக்கேன் கிராமர்லாம். மொத்தமாக படிக்கிறதுக்கும் பிபி அகாடமி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது படிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது மேம். அதுலேருந்து தான் கேட்டிருந்தாங்க நிறையவே. அதனால் அதுலேருந்து படிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக மெட்டீரியல் தான் மோஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதனால கிராமர் பார்ட்டில் கொஞ்சம் நிறைய மார்க்கே வரும். 1 மார்க்லாம் இங்கே டியூஷனில் கொடுத்த மெட்டீரியல் தான் வந்தது. கிராமரும் மேம் நடத்துக்கு அதில் தான் வந்தது, ஈஸியாக தான் இருந்தது. 1 வேர்ட்ஸ் கூட நிறைய வந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. பிபி அகாடமி தான் தேங்க்ஸ் சொல்லணும். கிராமர்லாவே நிறையவே வந்துச்சு. அவங்க சொன்ன படிச்சிருந்தோம்னாலே 80 above 90 above கண்டிப்பாக எடுக்கலாம். ஆமாம், கிராமர்லாம் வந்து மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் இங்கே சொல்லி கொடுத்தனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. டியூஷனில் வந்து என்ன கொஸ்டின் டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களோ அந்த கொஸ்டின் தான் எனக்கு எக்ஸாம் பேப்பர்லேயுமே வந்து அந்த கொஸ்டின் தான் வந்துச்சு. நான் எழுதுகிற ஆன்சர்ஸ் ஒன்றுமே கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே வந்து ஃப்ளோவாக எழுதுகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. கிராமர் இதுலேருந்து தான் வந்தது மேம், மெட்டீரியல் கொடுத்துருந்ததுலேருந்து தான். அதனாலவே நான் இன்றைக்கி 3 கொஷினுமே ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி அட்டன் பண்ணேன் மேம். எல்லா கொஸ்டினும் நம்ம கைடை திருப்பி தேர்றதுக்குள்ளே அவங்க ஒரு மெட்டீரியல் ஃபுல்லாக தந்துடுவாங்க. நம்ம அந்த மெட்டீரியலை படித்து சொன்னாலே போதும், நம்மளுக்கு அதே நல்ல மார்க் வந்துடும். கிராமர் பார்ட்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. டியூஷனில் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இருந்துச்சு. எல்லாமே அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர்ஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. பிபி அகாடமியில் இங்கே கொடுத்த மெட்டீரியலை படித்தாலே 14 out of 14 எடுத்துடலாம். ஏன்னா அதுலேருந்து தான் முக்கால்வாசியில் ஃபுல்லாகவே அதுலேருந்து தான் வந்தது. அதை படித்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். 3 ஹவர்ஸில் எக்ஸாம் முடிக்க முடிஞ்சா? ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணீங்க? டைம் மேனேஜ் சார் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன். 2.5 hours முடிச்சிட்டேன். 1/2 hour இருந்தது. ப்ரெசன்டேஷன் நல்லா தான் பண்ணியிருக்கேன். சார் சொன்ன டியூரேஷன் டைம் படி தான் எழுதணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு ஒரு தடவை ஒரு கொஸ்டின் மார்க்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்க சொன்னார். அதுபடி எல்லாத்தையும் பார்த்து மேம். எஸ் மேம். இப்போ 1 மார்க் 10 minutes, 2 மார்க் 15 minutes அப்படி கொடுத்தாரு. அதனால் ஈஸியாக இருந்துச்சு. 1:10க்கே முடிச்சுட்டு 5 minutesல எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டுருக்கோம். ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணணும்னு சொன்னார் மேம் சார். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மேம். இங்கே பிபி அகாடமியில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கொடுத்தாங்க. அது வச்சு தான் முடிச்சதுனால சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஒரு 10 minutes முன்னாடியே முடிச்சிட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக.
டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ நார்மலாக வந்து நான் ஆஃப் இயர்லி குவார்டர்லிலாம் டைம் மேனேஜ்மெண்ட் டைமே பத்தாது, ஏதாச்சும் ஒரு 8 மார்க் 7 மார்க் விட்டு வந்துடுவேன். இப்போ இதே டைம் மேனேஜ்மெண்ட் பிபி அகாடமி கொடுக்கவோ எனக்கு வந்து இந்த 1 மார்க்கு இத்தனை டைமு வாட்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டைம் பார்த்து அதுக்குள்ளே முடிக்கிறதுனால கரெக்டாக இருந்தது மேம். டைம் வந்து கொஞ்சம் சரியாக லைக் லாஸ்ட் 5 மினிட்ஸ் முன்னாடி தான் முடித்தேன், பட் இருந்தாலும் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 90+ வரும். ஒரு 95, 99, 90 above 90 above வரும். நான் வந்து ஒரு 85+ வரும். ஒரு 85 above எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். 90 above. 85 to 90. 90 மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒரு 90+. 85 to 95. 85 மேலே வரும். 85 மேலே வரும். 97 மேலே வரும்னு எக்ஸ்பெக்ட். வெரி குட். 90 above. 70, 80 வரும். 85, 90 above வரும். ஒரு 75+ வரும். 80 above. 80, 85 மேலே ஆகும். 90 above. 90+. 90 to 95. 80+ வரும். 85 above வரும்னு நினைக்கிறேன். 80 மேம். 90+. 95+. 95. 90? 90 எதிர்பார்ப்பேன். 90. அவங்க 5 மார்க்ஸ் ஒரு 5 மார்க் போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் 95 மேலே வரும். 80+ மார்க் வரும். 85 above. 80 above. 90 above. 90க்கு மேலே. 90+. 90 above எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 90 above வரும் மேம். நான் ஒரு 85 above எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 80 above வரும். 85 90க்குள்ளே வந்துடும். 80 above வரும். 80 above. 95 வரும். 90 above வரும். 80 above வரும். 95 above. 90 above. அது 85 above கன்ஃபார்ம். 80+. 98 மார்க் எடுத்து 98+. 90 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு 90+.